தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்துக்கு மௌன அஞ்சலி ஊர்வலம் மற்றும் இரங்கல் கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. ராமநாதபுரம் அண்ணா சிலை அருகிலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா, நகர் செயலாளர் ராம்கி, பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், மாநில பொதுச் செயலாளர் பொன்பால கணபதி, ராமநாதபுரம் திமுக நகராட்சி தலைவர் கார்மேகம், காங்கிரஸ் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்லதுரை அப்துல்லா, மதிமுக மீனவரணி செயலாளர் பேட்ரிக் உட்பட பல்வேறு கட்சியினர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஓமலூர் வட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் வருவாய் நிர்வாக ஆணையரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த போராட்டத்தில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டும் வைத்து முடிக்க நினைப்பதை கண்டித்தும், சர்வே பணிகளுக்கு கூடுதலாக அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஓமலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இன்று நிலவரப்படி 165.2 மில்லிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக குந்தா பகுதியில் 11 மில்லிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 5 மில்லிமீட்டரும், உதகையில் 20.2 மில்லிமீட்டரும், கெத்தை பகுதியில் 22 மில்லிமீட்டரும், அப்பர் பவானி பகுதியில் 5 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் ஊட்டி நகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் மேகமூட்டத்துடன் மழை காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை சார்பில் மீன்பாசி ஏல குத்தகை மேல கடையநல்லூரில் நடைபெற்றது. இந்த குத்தகையின் போது மானூர் தாலுகா வெள்ளப்பனேரி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திடீரென குத்தகை நடைபெறும் இடத்திற்கு சென்று தங்களது ஊர்குளத்தை முறைப்படி ஆழப்படுத்தாமலும் மதகை சரி செய்யாமலும் தூர்வாரப்படாமலும் இருப்பதால் முதலில் இவற்றையெல்லாம் சரி செய்துவிட்டு தங்களது பகுதி குளத்தை ஏலம் விட வேண்டும் என அவர்கள் அதிகாரியிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியிடம் பேசி குத்தகையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதியான நரிப்பள்ளத்தில் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் சிலையில் இருந்து தாழி இறங்கியதாக பொதுமக்களிடையே தகவல் பரவியதை அடுத்து தங்கள் வீட்டில் குடும்பத்தினர் நலமுடன் வாழ வேண்டும் என வேண்டி வீடுகளின் முன்பு விளக்குகள் ஏற்றி நூதன முறையில் வழிபாடு செய்தனர். இரவு நேரத்தில் மாரியம்மன் சிலையிலிருந்து தாழி இறங்கியதாக கூறி பரவிய வதந்தியை அடுத்து வீடுகள் முன்பு விளக்கேற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் சாலாமேடு ஸ்ரீ விநாயகர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஆட்டோ ஓட்டுநர் சத்தியன். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு VKS ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தின் மூலம் ஸ்ரீ விநாயகா நகர் பகுதியில் வீடு கட்டி வசித்து வருகிறார். இவர் கடந்த 9 ஆண்டுகளாக பலமுறை தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு 20க்கும் மேற்பட்ட மனுக்களை மின்சாரத்துறை, பதிவுத்துறை மற்றும் நகராட்சித்துறை ஆகிய துறைக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. மின்சாரம் இல்லாத காரணத்தினால் விளக்கு, மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில்தான் தனது பிள்ளைகள் பாட புத்தகங்களை படிப்பதாகவும் எழுதுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் தனது வீட்டு மனைக்கு வழியில்லாமல் ஏமாற்றி விற்பனை செய்த மனை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தனது குடும்பத்துடன் ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை மனு அளித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரியிலிருந்து சபரிமலையில் அன்னதானம் வழங்கிட 7 லட்சம் மதிப்பில் 8 டன் எடை கொண்ட காய்கறிகளை 4 பிக்கப் வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அன்னதானம் வழங்குவதற்காக சூளகிரி பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சார்பில் கர்நாடகா, ஆந்திர மாநிலங்கள் மற்றும் தமிழக பகுதிகள் என பல்வேறு இடங்களிலிருந்து வாங்கப்பட்ட தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை பிக்கப் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டது. ஐயப்ப பக்தர்கள் சார்பில் கொண்டு செல்லப்படும் காய்கறிகள் சபரிமலை கோயிலில் சமைத்து பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரதான சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் மெயின் அருவியில் ஐயப்ப பக்தர்கள் உற்சாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மெயின் அருவி பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவு காணப்படுகின்றனர். மேலும் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாகமாக நீராடி அருவி கரையில் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் மார்கழி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பொதுமக்கள் பலர் நினைத்தது நிறைவேற வேண்டி வெற்றிலையால் மாலையாக செய்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள டோல்கேட் வழியாக பெங்களூரிலிருந்து சேலம் மற்றும் ஈரோட்டிற்கு போதைப் பொருள் கடத்துவதாக பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டதில் சுமார் 20 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரிடம் விசாரித்த போது ஓமலூர் பேரூராட்சி தர்மபுரி மெயின் ரோட் பகுதியைச் சேர்ந்த காசிநாதன் என்பதும் இவர் பெங்களூரிலிருந்து ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து தனது வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து லாரியில் இருந்த போதைப் பொருட்கள் 2425 கிலோவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உத்தராயண புண்ணிய கால உற்சவத்தை முன்னிட்டு 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் வேதமந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் திருவாசல் வழியாக வெளியே சென்று திருக்கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். 10ஆம் நாளான தைப்பொங்கல் அன்று தாமரைக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்று 10 நாள் உற்சவம் நிறைவு பெறும். கரூர் மாவட்டம் லாலப்பேட்டை அருகே உள்ள கள்ளப்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் கோவில் 13ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. இந்த ஹோமத்தில் கோவிலை சேர்ந்த குடிபாட்டுக்காரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் யாக வேள்வியில் கலந்து கொண்டு தங்கள் குலம் செழிக்கவும் உலக அமைதி பெறவும் நோய் நொடிகள் இல்லாத நிலை வேண்டிய அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடிபாட்டுக்காரர்களின் குழந்தைகளுக்கு பாத பூஜை நடத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா ஆகிய பகுதியிலிருந்து அதிகளவு சாமி தரிசனத்திற்கு திருத்தணி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் மலைக்கோவிலின் வசந்த மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். அந்த வகையில் திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 35 நாட்களில் 1,40,00,000 உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரடிக்குள் அருகே அனுப்பப்பட்ட கிராமத்தின் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா நடந்தது. இதற்காக நேர்த்திக்கடனாக விடப்பட்டிருந்த 62 ஆடுகள் கோவிலில் பலியிடப்பட்டன. பின்னர் பிரம்மாண்ட அசைவ விருந்து தயாரானது. மேலும் 85 மூட்டை அரிசி சாதம் தயாரானதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது. இலை போட்டு சாதமும் ஆட்டுக்கறியையும் பக்தர்கள் சாப்பிட்டனர். குறிப்பாக அசைவ விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்வது வழக்கம். இந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியில் இருந்து களைந்த பிறகே பெண்கள் கோவிலில் சாமி கும்பிட வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பாக சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பிரிவினருக்கு 7 கிலோமீட்டர் தூரமும், பெண்கள் பிரிவினருக்கு 5 கிலோமீட்டர் தூரமும், 14 வயதிலிருந்து 17 வயதுக்குட்பட்ட ஆண்கள், பெண்கள் ஆகியோருக்கு 3 கிலோமீட்டர் தூரமும், 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் என 3 பிரிவுகளில் போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள், காவல்துறையினர் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பரிசுகள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.